ஹலோ நண்பர்களே! நீங்க பார்த்துருக்கிறது தான் யூனிவர்ஸ் ஆஃப் சூர்யா. அந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூர்யானோட கருப்பு படத்துலருந்து ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ, அத பத்தி டீட்டெயிலா பேசிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம சூர்யானோட கருப்பு படம் வந்து ரிலீஸ் டேட் அப்டேட் பத்தி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இந்த படம் வந்து சம்மர்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து எலக்ஷன் அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ண போறோங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இப்ப கிடைக்கிற தகவலின்படி என்னன்னா, இந்த படம் வந்து ஏப்ரல் 2nd வீக் இல்ல மே 1 அந்த டைம்ல ரிலீஸ் ஆகலாங்கிற மாரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த படம் வந்து முற்றிலும் நம்ம சூர்யா அண்ணாவுக்காகவே தயார் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு சொன்ன ஸ்டோரி சொன்ன மாரி சொல்றாங்க. பட் அதெல்லாம் ரூமர்ஸு. ப இது முற்றிலும் நம்ம சூர்யா அண்ணாக்காக தான் தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களே சொல்லிட்டாரு. இந்த படத்த வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட தான் நம்ம அண்ணன்கிட்ட சொல்லியிருக்காராம். நம்ம அண்ணனுக்கு உடனே ஸ்டோரி பிடிச்ச உடனே நெக்ஸ்ட் மந்த்தே ஷூட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, நமக்கு படம் வந்து மேக்ஸிமம் மே 1ல ரிலீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. இப்போதைக்கு சம்மர் ரிலீஸுங்கிறது மட்டும் கன்ஃபார்மு. பட் பர்ட்டிகுலரான டேட் வந்து எதுவுமே கிடைக்கல. இது சோர்சஸ்லேருந்து கிடைக்கிறது மே 1 அவ்வளோதான். ஸோ, இத பத்தின உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.